இப்படி ஒரு டோன் செட் பண்ணி இப்படி ஒரு வேளை கம்யூனிகேட் பண்ணணும்னு டிசைட் பண்ணவங்க அதை ஒரு அலார்மிங்காக தான் கொடுக்கணும், இல்லை வார்னிங் மாதிரி கொடுத்து கூட பண்ணியிருக்கலாம். அவங்க காட்ட வேணாம்னு முடிவு பண்ணிட்டாங்க, அந்த டாப்பிக்கை பேச வேணாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. தம்பி நீ செஞ்ச வேலைக்கு ரெட் கார்டே கூட கொடுக்கலாம், ஆனால் பார்த்து இருந்துக்கோன்னு சொன்னா அது எவ்வளோ பெரிய வார்னிங்கா இருந்திருக்கும். ஒரு 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 ஒன்று திட்ட வேணாம், நம்ம அதிகபட்சம் வெளியில எல்லாருக்கும் இருக்கிற அந்த கோவமே அவனை அதை சரியா அட்ரஸ் பண்ணல, அவனை சரியா கேட்கல அப்படின்னும் போது அவனுக்குள்ள அந்த தாக்கத்தை எப்படி ஏற்படுத்தணுமோ அப்படிதான் ஏற்படுத்தணுமே தவிர, அவன் ஏன் அதை முடிச்சிட்டும் போய் திருப்பி தான் செஞ்சது சரின்னு பேசுறான்னா, அலார்மிங் மாதிரி பேசுனீங்கன்னா அப்ப அவன் அப்படிதான் பண்ணுவான் அவன். ஆமா சார். இது லாஸ்ட் வீக் இந்த ஒப்பீனியன்ஸ் தான் மக்கள் எல்லாமே ஷேர் பண்ணாங்க. இந்த வீக் அத பேஸ் பண்ணி இவரு சேஞ்ச் பண்ணி சில முக்கியமான இஷ்யூஸ் வந்து அட்ரஸ் பண்ணா நல்லா இருக்கும். பட் ஆனா சாட்டர்டே எபிசோட்ல வந்து அதெல்லாம் எதுவும் இல்லன்ற மாரி தான் சொல்றாங்க. நமக்கு ப்ரோமோவும் அப்படிதான் இருக்கு. எப்போ அவர் அப்படியா? மாத்தணும்னு தெரியல. ஆமா. ஓ, ச அதான் நான் வரும்போதே சொன்னதான், எங்க ஏதோ மாத்தி நடந்துருமோன்னு நினைச்சேன், அது மாதிரி எதுவும் நடக்கல. அப்பா. சொல்லுங்க அபி. ஹாய் சார். ஆமா, என்ன சார்? ஒன்னதான் தேடிட்டு இருந்தேன். ஏன் சார் நான் அது வந்து நிஜமா தான் சார் போட்டேன். குட்டி ரவி சொன்னாங்க, நீங்க பண்ணாத அந்த பொண்ணு ஏதோ பண்ணுமோன்னு நினைச்சேன். ஆனா பட் ஆனா இந்த பொண்ணை வாரமே பேக் பண்ணிட்டாங்க. என்ன சார் ரிவ்யூவர்னாவே அனுப்பிச்சிடறாங்களா சார்? அந்த வார்த்தையில தான் நானும் கீழே விட்டேன். ரிவ்யூ, அந்த பொண்ணு போய் ரிவ்யூ பண்ண சொன்னா போய் சும்மா அந்த சாமி படத்துல வர கூட்டு வர சொன்னா போய் வம்பிழுத்துட்டு வந்துருக்கியோ அப்படின்ற மாதிரி உள்ள அமிச்சு போய் ஏதாவது விளையாட சொன்னா எல்லார்கிட்டையும் ஒண்ணு பண்ண போய் பாவம் அந்த பொண்ணை பிடிச்சி வெள்ள தூக்கி போட்டாங்க. கரெக்ட் நான் சார். இத வந்து ஆனா சார் எனக்கு வந்து அந்த பொண்ணை எடுத்தது கூட ஒரு விதத்துல ஒரு மாதிரி அன்ஃபேர்னா எப்படி சொல்றேன்னா, வைல்ட் கார்டுல வந்தவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரியான ஸ்கிரீன் பிரசன்ஸும் ஸ்கோப்பும் வந்து இந்த வீக் டாஸ்க்ல வந்து கொடுத்திருந்தாங்க சார். அது நான் எப்படி பாக்குறேன்னா, மேபி நான் ராங்கா கூட இருக்கலாம். பிக் பாஸ் யாரை உள்ள வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஸ்கோப் கொடுத்த மாதிரியும், இந்த பொண்ணை வந்து வெளில அனுப்புறதுக்காகவே அப்படி பண்ண மாதிரி இருந்தது இந்த வீக். நீங்க அப்படிதான் ஃபீல் பண்ணீங்களா? இல்லம்மா, இவங்கள விட ஒரு பெட்டர் பர்சன் இருக்காங்க அந்த வீட்ல. ஆனா கட்சியில அவங்கள வந்து பிரின்சிபல் ரோல் கொடுக்கும் போதே நான் நினைச்சேன், ஓகே ரைட்டு, அப்ப அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க யாரை வச்சுக்கணும் யாரை வச்சுக்க வேணாம் அப்படின்னு. அவ்வளவுதான். இது ஆக்சுவலா வந்து அது ரொம்ப அப்பட்டமா தெரியுது. அதாவது அந்த பொண்ணுக்கு இந்த ரோலும், ரியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட் ரோல்னா, அந்த பொண்ணு இந்த கூட்டத்துல எல்லாம் நீச்சல் அடிச்சு வெளில தெரியணும்னா நம்ம உருவம் மாதிரி இருக்கணும் சார். 15 மினிட்ஸ் லாஸ்ட் வீக் வந்து விஜய் சேதுபதி சார் அந்த பொண்ணு வர்ஷினிக்கு மட்டுமே வீக்கெண்ட் எபிசோட் ஸ்பெண்ட் பண்ணும்போதே தெரிஞ்சிச்சு சார், வர்ஷினி இந்த வீக் போக மாட்டாங்க. எனக்கு பிரின்சிபல் ரோல் கொடுக்கும் போது கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே, எப்ப பிரின்சிபல் ரோல் கொடுத்து அந்த பொண்ணு 3 ப்ரோமோலையும் கொண்டு வந்துட்டாங்க. ரைட்டு, அப்போ ஓகே இந்த பொண்ணு இருக்குன்றது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. அண்ட் ரியாவை பொறுத்த வரைக்கும் ஐ மீன் கீப்பிங் ஆல் அசைட், ஷி டிசர்வ் டு ஃபைட். அதெல்லாம் நல்லா பண்றாங்க சூப்பரா. பவித்ரா மாதிரியோ, தர்ஷிகா மாதிரியோ, ஆனந்தி மாதிரியோ அவங்க ஒண்ணு பண்றாங்கல்ல, பண்ணி அன்ஷிதா மாதிரிலாம் இல்லாம அவங்க ஒண்ணு எடுக்கிறாங்க. அது மொக்க வாங்கல, அதெல்லாம் ரெண்டாவது. எடுக்கிறாங்க. அந்த கிரேட் எஃபர்ட் எல்லாம் கரெக்ட் தான். பட் ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயத்தினால நடுவுல ரொம்ப டிப்ளமேட்டா மாறிட்டாங்க. அந்த டிப்ளமசி இல்லாம அவங்க இப்போ ஒரு மாதிரி அத ஆட் ஒன் அவுட்டா ஒண்ணு செஞ்சிருந்தாங்கன்னா, ஆக்சுவலா அங்க இருக்கிற ஒரே ஒரு பாயிண்ட் ஒண்ணே ஒண்ணுதான். ஆட் ஒன் அவுட் பேஸ்னா ஒரு விஷயத்துக்கு ரெடி ஆயிடணும். எல்லாத்தையும் கார்னர் பண்ணுவாங்க, எல்லா விஷயத்தையும் கார்னர் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு மென்டல் ப்ரிப்பரேஷன் ரெடி ஆயிட்டோம்னா ஆட் ஒன் அவுட் ஆடுறது தான் அங்க கேம். ஏன்னா மக்கள் வந்து பார்த்துப்பாங்க அப்படின்ற மொத்த நம்பிக்கையில தப்புன்னு தைரியமா சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதனால குரூப் ஃபார்ம் ஆயிடும். அத இல்ல நீங்க வந்து இல்ல ஆனந்தி நீங்க வந்து ரொம்ப, ஏன்னா 30 நாள் பார்த்துட்டு வந்திருக்காங்க, இவங்களால போய் இன்னும் டெலிபரேட்டா சொல்ல முடியும். நீங்க வந்து வழக்கம் போல ஒரு 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 டுபாக்கூர் கேம் தான் ஆடுறீங்க, அதனால இங்க எல்லாரையும் மைண்ட் வாஷ் பண்ணி ஒன்று பண்றீங்க. எப்படி ஆனந்தி ஒரு பக்கமா போய் அழுவாங்க, அதுக்கு 3 பேர் சேருவாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லின் கிட்ட போய் இப்ப ஜாக்லினோட தவறு சொல்றது, சௌந்தர்யா கிட்ட போய் சௌந்தர்யோட தவறு சொல்லும் போது ஆளுக்கு வன்மத்தை தான் கக்குவாங்க. ஆனா ஒரு பாயிண்ட்ல எல்லாரும் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் மெதுவா இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வருவாங்க. எப்பன்னா என்ன இவ்வளவு பண்றாங்க இந்த பொண்ணை, எல்லா பக்கத்துலயும் நம்ம அடிக்கிறோம், ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் போடுறோம், ஜெயில போடுறோம், அதை போடுறோம், இதை போடுறோம், என்ன பண்ணாலும் மக்கள் காப்பாத்திக்கிட்டே இருக்காங்கன்றது ஒரு 3 வாரம் சென்ஸுக்கு அப்புறம் புரிய வந்துடும். புரிய வந்ததுக்கு அப்புறம் மெதுவா இந்த நட்பு ரிஃபார்ம் ஆகும்.
அந்த நேரத்துல வந்து கட 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 கடன்னு ஒரு திடீர்னு ஆமா ரியா அப்பவே சொன்னாங்க அப்படின்னா மெதுவா அதெல்லாம். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள நீங்க என்னவா இருந்தாலும் அடுத்த நாள் தூங்கி எழுந்துச்சு பார்த்தே ஆகணும். ஒருத்தர் அவாய்ட் பண்ணவே முடியாது. அப்படி இருக்கும்பொழுது அந்த சீக்வன்ஸை மட்டும் நீங்க புஷ்டிங்கன்னா இதாயிடலாம். ஐ மீன் அந்த இதை கண்டினியூ பண்ணிடலாம், கேமை கண்டினியூ பண்ணலாம். இங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு இமேஜ் ஃபால் மேல ஒரு பெரிய இது இருக்கு. இங்க இப்போ இப்போ போய் ரியா போன உடனே முத்துக்குமரனை பேசிட்டு ரஞ்சித் சார் ஏதோ ஒன்று சொல்லிட்டு டப்புன்னு உங்களை பத்தி சொல்லாத போதே தெரியவில்லையா நீங்களாம் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னும் போது விஜய் சேதுபதி சார் வரும்போது அவங்க கான்பிடன்ஸ் எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? இதெல்லாம் நானும் வெளியில இருந்துட்டு வந்தோடனே பேசினவன் தான், 4 நாள் என்ன நடக்கும்னு பாரு அப்படின்னு அவங்க சொன்னதுதானே இப்ப நடந்துச்சு. அவங்க சொன்னதுதான் நடந்துச்சு. அது நடக்கலன்னு நடத்தி காட்டுறதுக்கு ஃபைட் பண்ண ஒரு ஆள் அந்த வீட்டுல ஆன் வாய்ஸ் மஞ்சுரி, ஆன் சென்சிபிலிட்டி ரயன். இவங்க 2 பேரும் ஒரு 2 பேருக்கு மட்டும்தான் அந்த சென்ஸ் இருக்கு. மிச்ச 4 பேருக்கு வந்து என்னன்னா தப்பா 30 நாள் பார்த்துட்டு வந்து தப்பா விளையாடுறாங்க. 30 நாள் பார்த்தவங்களோட கேம் ஒரு மாதிரி மட்டும்தாங்க இருக்கணும். என்ன தெரியுமா இருக்கணும்? நேரா போனோம், பட்டுன்னு மூஞ்சுக்கு நேரா ஸ்ட்ரெயிட்டா நீ எல்லாம் வேண்டிக்கோ, இவங்க 3 பேர்லாம் இல்லைன்னா நீ எல்லாம் என்னைக்கோ வெளில போயிடணும்னு சொல்லி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடணும். நீ எல்லாம் அழுது டிராமா போட்டிருக்கமா, உன் டிராமா எப்போ உன் அழுக வெளில இருக்கிறவங்களுக்கு வந்து சலிச்சு போச்சோ நீ வெளில போயிடுவ அப்படின்னு இப்படி ஒவ்வொருத்தரையும் அது என்ன ஃபேக்டோ அந்த ஃபேக்ட்ல ரிலேட்டபிளா அப்படியே ஆன் ஃபேஸ்ல சொல்லணும். அது சொல்லும் போது அவங்க ஆர்மி இருக்கு, இவங்க ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படிலாம் இல்லாம அந்த ஃபேக்டை சொல்லும் பொழுது ஒண்ணு கனெக்ட் ஆகும். ஆப்வியஸா இது சொல்லி முடிச்சோன்னா அவங்களுக்கு ரைவல் ஆகும். அந்த ரைவலுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், அவ்வளவுதான். இந்த சேனல் தான் எதிர்பார்க்குது. நான் ஒரு ஆக்சுவலா இன்னொரு கொஸ்டின் கேட்க வந்தேன். நேத்து நைட் நீங்க லைவ் பாத்தீங்களா என்னன்னு தெரியல, இல்ல வீடியோஸ் ஏதாவது பாத்தீங்களான்னு தெரியல. சாட்சனா வந்து எவ்ரிடே நைட் வந்து லைன் கிராஸ் பண்ணி பாய்ஸ் பெட்ரூம்ல போயிட்டு ஃபுல்லா அரட்டை அடிச்சு விளையாண்டுட்டு ஜாலியா இருக்காங்க. அவங்க வந்து ஃபுட்டை சேஞ்ச் பண்ணி கொடுக்க கூடாதுன்னு ரூல் இருக்கு, பிக் பாஸ் வார்ன் பண்ணியிருக்காரு. அப்படியும் அவங்க ஊட்டி விட்டுட்டு தான் இருக்காங்க. ரைஸ் மாத்தி வைக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணு 1 2 கிடையாது சார், நிறைய ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டே இருக்கு. ஆனா அந்த வீட்ல வந்து பாய்ஸ் சைட்லயே யாருமே எதுவும் கேட்க மாட்டாங்க, கேர்ள்ஸ் சைட்லயும் அந்த பொண்ணு சொல்ல மாட்டாங்க, பிக் பாஸும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க, ஹோஸ்டும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு ஏதாவது சின்னதா நடந்துருச்சுன்னா அது வீக்கெண்ட்ல அந்த சின்ன விஷயத்த கூட எடுத்துட்டு வந்து விஜய் சேதுபதி சார் அட்ரஸ் பண்றது வந்து ஒரு அன்ஃபேரா இல்லையா? ஆக்சுவலா இந்த பொண்ணை வந்து ஏதாவது ஒரு வேலை பார்க்கலான்ற முடிவுக்கு இன்னும் யாருமே வரல. ஒண்ணு நீ சின்ன பொண்ணுன்னு ஒதுக்குறதா, இல்ல நீ பெரிய பொண்ணு மாதிரி பேசுறேன்னு உன்னை கூட வச்சுக்கிறதான்ற 2 ஆங்கிள்லையும் அவங்க யாருமே சீரியஸான கன்சர்னுக்கு வரல. என் பார்வையில் எனக்கு அப்படிதான் தெரியுது, வரல. ஆனா இந்த விக்கெட்டை எப்ப வேணாலும் அடிச்சிடலான்னு 2 பேருமே வெயிட்டிங்ல தான் இருக்காங்க. இப்போதைக்கு எப்படின்னா சி சி எப்படி சொல்றது, இண்டிவிஜுவலா ஒரு ஆங்கிள் கம்பேரிட்டிவ்லி மற்றவங்கள பார்க்கும் பொழுது சாட்சியில் விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு டைம் பட்டுன்னு அடிச்சிடுவாங்க. அது இப்போ வரைக்கும் அட்ரஸபிள். இப்போ ரூல்ஸை மீறுறது, இது தப்பா இருக்கு, இதை வச்சு ரைஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பாடு கொடுக்கல, சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டாங்க, இவங்க கொடுத்தோடனே இதையே இந்த பொண்ணை டவுன் ஆக்கணும்னு ஒரு பிளேயரான பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னைய வச்சே சொல்கிறேன், எனக்கு கூட தான் சொல்லும் போது இந்த பொண்ணை சுற்றி விடும் போது சின்ன பொண்ணுன்னு தெரிஞ்சுது, எனக்கு தெரியலையா அந்த பொண்ணை தான் நான் சுற்றி விட்றேன்னு நேராக போய் ஒரு வார்த்தையை விட்டாங்கண்ணா. ஆனால் கேமுன்னு சொல்லி அந்த கேம்ல ஒரு அடி அடிச்சிட்டிங்கன்னா அப்படியே பொறி கலங்கிடும். அதுக்கப்புறம் வார்த்தை விடுறதுல இருந்து யாராச்சும் அதை ஒருத்தங்க பண்ணணும். அவங்க என்ன பண்றாங்கன்னா 2 பிளேயர்ஸா அதை விட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு சொல்லும் பொழுது கரெக்டுமா, நீ வந்து நாமினேஷன்ஸ்ல பாய்ஸ் ஒன்று நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வேணும்னே சென்டிமெண்டலா கேம் ஆடுவ, எங்களால் இவ்வளோ சீப்பாக விளையாட முடியாதுன்னு சொல்லும் பொழுது தான் அது ஸ்ட்ரெயிட்டா ரீச் ஆகும். இவங்க எவ்வளோ டிப்ளமேட்டிக்கா ஒன்று பண்ணாங்க. இட்ஸ் அ வெரி ஸ்வீட் மொமெண்ட், ஸ்வீட் கன்சர்ன். இந்த கேம் அப்படிதான். உப்பை எடுக்கக்கூடாதுன்னா உப்பை எடுக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது. விளையாட்டுல சாப்பாடுல கஷ்டமா தான் தெரியும். இப்போ பிக் பாஸ் கொடுக்கலையா சாப்பாடு, அவங்க கொடுத்துருவானுங்கன்னு இவனுங்களுக்கும் தெரியும், எக்ஸாக்ட்லி சார். இல்ல இவங்களுக்கும் நல்லா அதே மாதிரி தெரியும். அந்த ரூல்ஸ வந்து நேத்து லைவ்ல பார்த்தவங்க நிறைய பேருக்கு தெரியும். அந்த லைன் கிராசிங்க்கு குக்கிங்காக அவ்வளோ நேரம் பாய்ஸும் சரி கேர்ள்ஸும் சரி அவ்வளோ டிஸ்கஷன் பண்றாங்க. ஆனா நைட் லைட் ஆஃப்க்கு அப்புறம் சாச்சனா ஜாலியா உள்ள வராங்க, ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்போ
வியூவர்ஸ் நம்மள வந்து ஏமாத்துற மாதிரி இருக்குல்ல சார். டே டைம்ல ப்ரோமோக்காக கண்டென்ட்காக அந்த ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு நைட் லைட் ஆஃப் வரும், நாங்கெல்லாம் ஜாலியா நாங்களாம் ஒன்னா தான் எப்படி வேணா இருந்துக்கிறோம் அப்படின்றது வந்து இது நம்மள ஏமாத்துற மாதிரி இல்லையா சார் வியூவர்ஸ்? நீங்க அப்படி நீங்க ஏமாத்துற மாதிரி இருக்குன்றீங்கல்ல. இப்ப நீங்க கொந்தளிக்கிறது அங்க இருக்கிற மிச்ச அந்த 8 கண்டஸ்டன்ட் கொந்தளிக்கணும்ல. அந்த 8 கண்டஸ்டன்ட் என்னத்துக்கு பயப்படுறாங்க? இப்ப சாச்சனா யார் கேள்வி கேட்கறதுன்னு யோசிக்கிறாங்க. இப்ப நான் ஆமா. ஒண்ணு கேட்டேன்ல, ஏமா நீ வந்து உனக்கு நாமினேஷன் வரக்கூடாதுன்னு நம்ம இதில் பண்ற, உன்னை நாமினேட் பண்ணக்கூடாது, ஏன்னா பாய்ஸ் தான் கேர்ள்ஸ் நாமினேட் பண்றாங்க, அதுக்காக தான் பண்றேன்னா அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு அந்த கோட்டை தாண்டறதுக்கு வரும்போதெல்லாம் இதுதானே யோசனையில இருக்கும். ஆனா அந்த பொண்ணு யாருமே கேர்ள்ஸ்ல பாக்கல சார். நேத்து நைட் கூட ஆடியன்ஸ் அது ஃபுல்லா கரெக்ட், இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி யாரும் பார்க்கல. ஆனா அந்த பொண்ணு வந்து கன்ஃபஸ் பண்ணிடுச்சுல, இந்த மாதிரி நான் வந்து அவங்களுக்கு போய் எடுத்து ரைஸ் கொடுத்தேன். கொடுத்தத கன்ஃபஸ் பண்ணிருச்சு. ஆனா இது பாக்கல அவங்க. லைன் கிராஸ் பண்ணி நேத்து உள்ள போனதையும் லைன் பாக்கல. கிராஸ் பண்றத முந்தானேத்து பொறுத்த போனது. வரைக்கும் அது வந்து தெரிய வரணும், அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தெரிய வந்து கொடுத்தாதான் பனிஷ்மெண்ட். அது தெரிய வரும்போது இல்ல சாஞ்சனா ரவீந்தர் சார், அது மட்டும் இல்ல. நேத்து வந்து இது ஏதோ சும்மா இது தம்ஷு ராஜ்மா ஏதோ ஆடிட்டு இருந்தா தெரியுமா? அப்போ வந்து பாதி கேர்ள்ஸ் வந்து பாய்ஸ் சைடுல தான் உட்கார்ந்துருந்தாங்க. எதுவுமே எவனுமே கேட்கல. நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அதுலயே இருக்கும். எல்லாரும் எந்த கேர்ள்ஸ்ல பாதி பேர் இந்த பக்கம் தான் உட்கார்ந்தாங்க. ஓகே, நான் பார்க்கல. பட் ஆனா மேபி அது இன்னொன்னு இருக்குல்ல, பர்மிஷன் நாங்க கொடுக்குறேன்னு சொன்னா முடிஞ்சு போச்சுல. அவங்க ஏதாவது பர்மிஷன் கொடுத்துட்டாங்களா? எதுவுமே ஒண்ணும் கேட்கல. எல்லாம் கொடுக்கல அந்த சார். நடுவுல வந்து அந்த இந்த இடத்துல உட்கார்ந்தாங்க. அந்த பாத்வே இருக்குல்ல, அங்க மேல வந்து அந்த இதுல அந்த பிங்க் கலர் இதுல உட்கார்ந்தாங்க. அப்படியே ட்ரம் ஷாட் ஆடும்போது அப்படியே எல்லாம் இறங்கி இந்த பக்கம் உட்காந்துட்டாங்க. அவ்வளவுதான். நான் எங்கேயுமே அங்க பெர்மிஷன் கேட்டு நான் கவனிக்கவே இல்ல. அப்படியே எல்லாம் அப்படியே உட்காந்துட்டாங்க. ஃப்ரைடேவா இருந்ததுன்னா ஃப்ரீ டே. ஃப்ரைடேனா மேபி ஃப்ரீ டே. 12 ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு அதை லிபர்ட்டி எடுத்துருப்பாங்க. ஃப்ரைடேனா ஃப்ரீ டே. அது கணக்குல வராது. ஓகே. சொல்லுங்க. Thursday night தானே அது? ஆமா, எண்ட் ஆஃப் தி டே. சோ மேபி அந்த லிபர்ட்டி எடுத்துருப்பாங்க. 100%. சொல்லுங்க லதாமா. ரவி சார் உங்க லைட்ஸ் கையில ஆஃப்க்கு தான் அப்புறம் எனக்கு தான் ஒரு இதாச்சு ஆக்சுவலி. ஆமா. ஓகே. அப்ப ஃப்ரீ டே மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ரவி சார் உங்க கையில தான் எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்கணும். நான் நிறைய உங்க ரிவ்யூ பார்த்துருக்கேன். நிறைய நம்ம போன சீசன்ல எல்லாம் வந்து இந்த மைக்கை கைட்டு வைக்கிறது ஒரு பெரிய கிரைம் மாதிரியோ, ஒரு சின்ன டர்ட்டியா சின்ன வார்த்தை கெட்ட வார்த்தை பேசுறது ஒரு பெரிய இஷ்யூவாக்கு நம்ம ரொம்ப பெரிய இஷ்யூவா இருந்துச்சு. ஆனா இந்த முறை ரொம்ப அசிங்கமா அந்த பொண்ணுங்களை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு ஒரு கேங்கே பேசிட்டு இருக்காங்க. ஏன் வந்து இது வரைக்கும் அந்த இஷ்யூவை வந்து ஒரு அலார்மிங்கா பண்றதுக்கு வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு டவுட், ஒரு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டினும் கேட்டுட்டு வச்சிடுறேன். என்ன ஆஸ் அ ரிவ்யூவரா எனக்கு ஒரு நீங்க இதுக்கு ஆன்சர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த கண்டஸ்டன்ட் எல்லாம் ஏன் இவ்வளவு பயந்து விளையாடுறாங்க, ஏன் ரொம்ப விளையாடுறாங்கன்றதுக்கு காரணம் பிகாஸ் வெளியில உட்காந்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க இத்தனை சீசன்ல. லாஸ்ட் டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்ட் எல்லாம் இறங்கி நெகட்டிவ் ஆனாலும் பயங்கரமா விளையாடினாங்க. அவ்வளோ கிரியேட்டிவிட்டியை காட்டினாங்க. அவங்கள ரொம்ப கேவலமா பேசுறது, ரொம்ப கலாச்சி பேசுறது, ரொம்ப டர்ட்டியா பேசி நிறைய ரிவ்யூஸ் நான் பார்த்திருக்கேன். அதனெல்லாம் பார்த்துட்டு போன கண்டஸ்டன்ட் எந்த தைரியத்துல இப்ப விளையாடுவாங்க சார்? எந்த தைரியமா அவங்க பேசுவாங்க? அவங்களும் அவங்களுடைய இமேஜை சேவ் பண்ணிக்க பயப்படுவாங்க இல்லையா? கேமுக்காக தன்னுடைய சுயத்தையே இழந்து விளையாடின கண்டஸ்டன்ட் எல்லாம் எவ்வளவு கேவலமா டீஸ் பண்ணி பேசி பண்ணிட்டா இந்த ஷோ இவ்வளவு கேவலமா போனதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸும் ஒரு காரணம் நான் நினைக்கிறேன். நிறைய ரிவ்யூவர்ஸும் காரணம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இது ஆக்சுவலா வந்து நான் ரெண்டாவது கொஸ்டினை ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாவது ஆன்சர் பண்றேன். இது வந்து எப்பவுமே ஆடியன்ஸை வந்து நீங்க குறை சொல்லவே முடியாது. ஏன்னா எங்களுக்கு இப்படி ஒரு ஷோ கொடுங்கன்னு அவங்க போய் ஆடியன்ஸை யார்கிட்டையும் கேட்கல. இப்படி ஒரு ஷோவை எங்களுக்கு கொடுக்குறது எங்களோட ரிவ்யூ இவ்வளவுதான், இதனால வந்து நாங்கள் இப்படி ஒரு தரம் தாழ்ந்து பேசுகிற அந்த விமர்சனத்தை பற்றி நான் பாயிண்ட்டுக்கே வரல. ஏன்னா தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணுறவங்க விமர்சகர்கள் கிடையாது, ரிவ்யூவர்ஸ் கிடையாது. அவங்க வந்து அவங்க வயிற்று பொழப்புக்கோ இல்லை அவங்களுடைய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆன் டே பேசிஸில் அவங்களோட வாழ்வியல் வந்து ஒரு தரமற்ற விதத்தில் இருக்குன்னா அவங்க வந்து இதை விமர்சிக்கிற அந்த தகுதியை இழந்த ஒரு பீப்புள். அதனால் தரம் தாழ்ந்த ட்ரால் பண்ணுற ஒருத்தங்களை புள்ளி பண்ணுற அந்த குரூப்புக்கு இது சேராது. சரிங்களா? இது வந்து யாருக்கு சேரும்னா ஒரு விளையாட்டை விமர்சனம் பண்ணுறத ரிவ்யூவர் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல ரிவ்யூ பண்ணுறாங்க, அவங்களோட விமர்சனத்துக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் ஏற்றிக்கணும் என்னென்னா, திஸ் இஸ் நாட் அ ஃப்ரீ ஷோ.
ஒரு ஆளுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்து, வசதிகள் கொடுத்து, செக்யூரிட்டி கொடுத்து, மெடிக்கல் கொடுத்து, எல்லாத்துக்கு மேல மிகப்பெரிய புகழ் அடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு 10 படத்துல ஹீரோவா நடிச்சாலும், இன்னைக்கு நீங்க உங்களால ஜூலிய மறக்க முடியாது. உங்களால ஆரிய மறக்க முடியாது. உங்களால ஒரு சில கேரக்டர்ன்னு நீங்க நினைக்கக்கூடிய எந்த கேரக்டரும் மறக்க முடியாது. ஏன்னா, இந்த ஷோவோடைய ரீச் ஃபினாமினல் ரீச். அப்படி இருக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஒருத்தங்களுக்கு கிடைக்குதுன்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்க்கு வாங்காம, எனக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பளம் வேணும்னு கேட்டு கையெழுத்து போடும்போது, அந்த பேப்பர்ல தெளிவா போட்டிருக்கும். உங்கள் செயலே உங்கள் நேம். உங்களோட நேம் நல்லதா மாறுறதுக்கும், கெட்டதா மாறுறதுக்கும் பொறுப்பு. உங்கள் நிகழ்வுகள் வெளியில அது சித்தரிக்கப்படுற விதத்துல உங்களுக்கு ஹர்ட் ஆகிற எதுக்கும் எங்கள் நிறுவனம் பொறுப்பில்லை அப்படின்னு சொல்லும்போது, நான் இந்த மாதிரி ஒரு கேம்குள்ள போகும்போது எனக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு கையெழுத்து போடும்போது இதை யோசிக்கணும். அதாவது நாம எதிர்பார்க்கிற மிகப்பெரிய வெற்றி, பணம், இங்க பெரிய பணம், பெரிய புகழ், பெரிய அடையாளம் கிடைக்க போற அந்த விஷயம் சும்மா ஈஸியாலாம் கிடைச்சிடாது. ஏகப்பட்ட இன்னல் தும்மல் எல்லாத்தையும் தாண்டி தான் அதை போய் அதை அடையணும். அப்படி அடையும் பொழுது இந்த சுழல்ல உள்ள போய் மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை 100 தடவை யோசிக்கணும். இது நமக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு. அந்த ரிவர்ஸ் ஆகாம ஆடுற மன வலிமையும், 2வது வெளியில என்ன நடந்தாலும் அந்த விமர்சனத்துக்கு விமர்சனமோ பதில் விமர்சனமோ இல்ல அது என் வாழ்க்கையை செதுக்க போறது இல்லைன்ற ஒரு ஹைட் ஆஃப் மெச்சூரிட்டி இருந்தா மட்டும்தான் இந்த கேம்குள்ள வந்து விளையாடணும். உள்ள வந்த உடனே இல்ல நான் என் ரெப்புடேஷன் வந்து பெருசா மெயின்டைன் பண்ணியிருக்கேன், அந்த ரெப்புடேஷனை வந்து நான் கெடுத்துக்க விரும்பலன்னு விளையாண்டா சேஃப் கேம்ன்றது. இல்ல வெளியில நான் பயங்கரமான நேமை டேமேஜ் பண்ணியிருக்கேன், அதை இதுக்குள்ள போய் நான் போய் இப்போ வாங்க போறேன் பாரு நல்லவன்ற சர்டிஃபிகேட்டு, அதுக்கு எனக்கு இந்த கேம் வேணும்னா அது உங்களுடைய சுய செல்ஃபிஷான ஒரு மோட்டோக்கான நீடு. அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு உங்களால இந்த கேம்ல தத்தளிக்கிறத பொறுத்து இருக்கு. கேரக்டரை மட்டுமே மார்க்கேஜ் பண்ணி ஆடுற இந்த ஒரு கேம்ல போதுமான அளவுக்கு ஹியூமிலேஷனை இன்வெஸ்ட் பண்ணணும். ஹியூமிலேஷனை எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு ரிஸ்கை நீங்க வந்து கொண்டு போறீங்க, இந்த ரிஸ்க்ல இந்த கேமை உங்க கேரக்டரை இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு போறீங்களோ அது மட்டும்தான் உங்களை ஃபினாலே வரைக்கும் இல்லை நம்பர் ஆஃப் டேஸு அகெயின்ஸ்ட் ஆல் த ஒப்பீனியன்ஸு மேஜர் நேம்ஸேக்கோட இந்த ஆடியன்ஸோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கன்னா அவங்கவுங்களுடைய செயல்பாடை தன்னுடைய வாழ்வியல்ல ரிலேட் பண்ணிக்கிறாங்க. அதாவது இது எனக்கு நடந்திருக்கு, இந்த சம்பவம் எனக்கு நடந்திருக்கு, எப்படிப்பட்ட பிஹேவியர் பார்க்கும்போது எனக்கு ஆடா இருக்கு இப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தாட் ப்ராசஸ் இருக்கு. அப்படிப்பட்ட ஆடியன்ஸ்க்கு ரியாக்ட் மட்டும்தான் பண்ண தோணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு படம் நான் பார்க்குறேன், அந்த படம் வந்து ரொம்ப தப்பாக இருக்குது, நல்லா இல்லை, கேவலமாக இருக்குது அப்படின்ற அந்த ஒரு படத்தை விமர்சிக்க உங்களுக்கு எல்லாம் இது இருக்குது. ஆனால் அதோட மேக்கர்ஸ் வந்து நான் ஒரு நல்ல படம் எடுத்தேன் ஆனால் ஆடியன்ஸ்க்கு அது புரியவே இல்லை, ஆடியன்ஸ் வந்து என் நல்ல படத்தை வந்து கெடுத்துட்டாங்கன்னு தான் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் தாட்ல இருக்கு, சாரி மேக்கர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் தாட்ல இருக்கும். ஆனால் ஆடியன்ஸ் நல்லா இருந்தால் அடித்து கொண்டாடி கோடிக்கணக்கில் சம்பாதிக்க வைக்கிறாங்க அப்படின்றது. நீங்கள் இங்க கைத்தட்டி ஒருத்தனை தூக்கி விட்டு அவனை உச்சத்துல கொண்டு போய் விட்டீங்க, அவனுக்கு வர்ற லாபம் கொஞ்ச நெஞ்ச லாபம்லாம் கிடையாது, கோடிக்கணக்கில் லாபம். அதனால ஆடியன்ஸோடைய பவரோ இங்க ஆடியன்ஸோடைய விமர்சனமோ ரொம்ப மஸ்ட் தான். அது தரம் தாழ்ந்து போயிடக்கூடாது, இல்ல தரமற்ற விமர்சனத்துக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடாது. சில பேர் இந்த ஷோவை வச்சுதாங்க பிழைக்கிறாங்க. இவங்களை கிண்டல் பண்றது, அவங்களை அசிங்கப்படுத்துறது, இவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுறது, இதை பெய்டு பாட்டா வைக்கிறது, பிஆரா வைக்கிறது, இப்படி ஏகப்பட்டது இந்த கேமை சுத்தி இருக்கு. ஒரு பிக் பாஸ்ன்றது ஒரு 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 கேமை சுத்தி ஏகப்பட்ட ஆர்ட் டைரக்டர்ல இருந்து, எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து, நீங்க ஒரு கேம்குள்ள நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல்ல சொல்றேன், அதுக்கப்புறம் வெளியில எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஸ்பான்சர்ஸ்ல இருந்து, வெளியில போடுற ரிவ்யூஸ்ல இருந்து, இப்ப பாருங்க காலப்போக்கில் அவங்களே அந்த மைலேஜ் வெளில வந்துடக்கூடாதுன்னு பிபி கொண்டாட்டம், அதுக்கப்புறம் அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் லைவ், அதுக்கப்புறம் சாட்டு, அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்ற மற்ற யூடியூப் சேனல்ஸ்க்கான மைலேஜ்னு ஒத்து மொத்தமா இது எல்லாமே வணிகமா மாறிடுச்சு. இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது ஜென்ரலா பிக் பாஸ்ன்ற ஷோவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட். இல்லாட்டி ஒரு ஹெவி ஹோஸ்டுக்கு மோஸ்ட் ப்ராமினென்ட்டான லைவ்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஹீரோவை கூட்டிட்டு வந்து இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்றதுக்கு இவ்வளவு கோடி கொடுத்து கொண்டு வந்து போடுறாங்கன்னா இது அவ்வளவு ஈஸியான ஷோ இல்லை. இட்ஸ் மோஸ்ட் டஃபஸ்ட் ஷோ. விஷயம் என்னன்னா இந்த இந்த ஷோக்குள்ள உள்ள வர்றவங்களுடைய இன்டென்ஷன் அஜெண்டா சரியா இல்லை, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதோட தாக்கம் வந்து ரொம்ப தப்பா தான் போகும். இப்போ இன்னைக்கு வந்து விமர்சிக்கப்படுற எல்லாருமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டா எடுத்துக்கிட்டு
என்டர்டெயின்மெண்ட்டை கேரண்டி பண்ணியிருந்தாங்கன்னா மக்கள் கிட்டக்க பெருமளவு வெறுப்புகளை சம்பாரிச்சிருக்க தேவையில்லை. எல்லாருமே அதை ஒவ்வொரு இடத்துல தவற விட்டுட்டாங்க. அது தவற விட 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 வெளியில வந்து வேற விதமான விமர்சனங்களுக்கு உள்ளாகுதே தவிர, நீங்க ஒரு ஆடியன்ஸா யூ கேன் பி ஆஃப் ப்ரவுட் தட் யூ ஆர் ஸ்பெண்டிங் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் வி ஆர் நாட் ஆக்சுவலி யூனோ நாங்க வந்து அதை மெயின்டைன் பண்ணலன்ற ரிக்ரெட் எங்க சைட்ல தான் வரணுமே தவிர, ஆஸ் அ கண்டஸ்டன்ட் நீங்க இது ஆடியன்ஸ் மேல வந்து இது ஒரு பாயிண்டா நீங்க திருப்பவே வேண்டாம். நான் வந்து இது என் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். இது ஆடியன்ஸோட ஃபால்ட் எதுவுமே கிடையாது இதுல. அதே மாதிரி இது 2 பேரோட ஃபால்ட் தான். ஒன்னு கண்டஸ்டன்ட், இன்னொன்னு ஹோஸ்ட் அண்ட் மேக்கர்ஸ். இவங்க வந்து உங்களுக்கு அந்த சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தி கொடுக்குற காலம். இவங்க ஏன் ஜெண்டர்னு இல்லாத உணத்தை இப்ப கொண்டு வரணும்? ஜெண்டர்னு போட்டதுனால தானே இப்போ இது வந்து ஏகப்பட்ட குழப்பத்துக்குள்ள போகுது. ஏன் இதை செய்யல, ஏன் அதை செய்யல? ஏன்னா நிறைய விஷயம் செய்ய முடியாது. இதுல செய்ய முடியாத ஒரு விஷயத்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து புது ஹோஸ்ட் வரும்போதா செய்யணும். சரி, புது ஹோஸ்ட் வந்திருக்காரு, புது ஹோஸ்டோடைய சிஸ்டம் என்னன்னு தெரியற வரைக்குமாவது இந்த மாதிரி புது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாம இருந்திருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்களும் ட்ரையல் அண்ட் எரர்ல பண்ணி நம்மளை இன்னும் நிறைய பேசுறதுக்கான தூண்டுதலை கிரியேட் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ பாருங்க, இன்னைக்கு கூட நான் ஒரு ஒரு வீடியோவோட பார்த்தேன், பிட் குவைட் இன்ட்ரெஸ்டிங். மாயா வந்து இந்த சீசன் பீப்புளை வந்து ட்ரால் பண்ண மாதிரி, பட் ஆனால் இட்ஸ் லைக் அ வெரி போல்ட் மெசேஜ். ஆனால் ட்ராலிங்ல அடிச்ச மாதிரி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஒன்று மஞ்சுளா டீச்சர் வந்து ஹவு விமன் ஷுட் பி இன் 5 திங்ஸா என்னமோ ஒன்று போட்டிருந்தாங்க. இட் வாஸ் லைக், அந்த வீடியோ பார்த்தீங்களான்னு தெரியல. அது குவைட் இன்ட்ரெஸ்டிங் தான். ஆனா அவங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க இதை பண்றதோட நோக்கமும் ஆஸ் அகெயின் இதை வந்து அவங்க ஏதாவது வேற ஒரு சேனல்ல போய் பண்ணாம அவங்க சேனல்ல பண்றாங்க அப்படின்னா இதுவும் விமர்சிக்கப்படும். இவ்வளவு பண்ணல. இப்ப அவங்க இப்போ இந்த ஒரு விஷயத்த அவங்க வந்து கனெக்ட் பண்ணி முத்துவை வந்து இப்போ அவங்க 5 விமனை மட்டும் விட்டுட்டு முத்துவை மட்டும் காமிக்காம முத்து விஷால் இப்படி ஒரு சில பீப்புள் எல்லாம் காமிக்கிறாங்களே, இப்ப இது வந்து நெகட்டிவா கன்வெர்ட் ஆகாதா? இப்போ ஒரு ஒரு கண்டஸ்டன்ட் வந்து ஒரு இது அவங்க ஏன் பண்றாங்க? அவங்க கொஞ்ச நாள் முன்னாடி இன்னொரு ட்வீட் போட்டாங்க. அது அவங்க வந்து அன்ஷிதாக்கு வந்து ஒரு நல்ல மைலேஜ் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லல, சௌந்தர்யாக்கு கிடைச்ச அதே பிஆர் அன்ஷிதாக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது அவங்க சௌந்தர்யாவை கார்னர் பண்ற மாதிரி தானே இருக்கு. ஏன்னா பிஹைண்ட் சௌந்தர்யா விஷ்ணு இருக்காரு. இது இட்ஸ் ஆல் அகைன் கேம். இட்ஸ் ஆல் அ கேம். இது வந்து இப்படிதான் போகும். ஆடியன்ஸ்ன்னு இல்ல, எல்லாருக்குமே ஒரு கிரட்ஜ் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு கார்னர் பாயிண்ட் இருக்கும். அதனால நீங்க ரொம்ப பர்சனலா இந்த கேம் எடுத்துக்க கூடாது. எண்ட் ஆஃப் த டே கேம் முடிஞ்சு போனோம்னா தொடச்சு போட்டு அவங்களும் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க, நாமளும் அவங்களை கண்டுக்காம இருக்கிறது நல்லதுன்னு போயிடணும். ட்ரூ சார், வெல் செட் சார். அது கரெக்டா இருந்தது எல்லாமே. தேங்க் யூ. ஆர்கே சொல்லுங்க. ஆர்கே சார், நான் கேட்ட சாரி, நீங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்லவே இல்ல சார். சாரி. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன? ஐயோ மறந்துட்டேங்க. இல்ல சார், ஒண்ணும் இல்ல. இவ்ளோ டர்ட்டியா பேசுறாங்கல்ல சார். அது இப்ப நம்ம எல்லாருமே ஃபீல் பண்றோம், இதுக்கு விஜய் சேதுபதிக்கு ஒரு இன்ட் கிடைச்சிருக்காதா? இல்ல எனக்கு என்ன ஒரு பெண்கள் வந்து இல்ல, நீங்க சொன்னது கரெக்ட். நான் போன தடவையில வந்து இது வந்து ஹவு அத்தன்டிக்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. அவங்க வந்து ஒரு ப்ராப்ளமா அட்ரஸ் பண்ணணும்னா அந்த இஷ்யூவையே எடுத்து பேசணும். அவங்க வந்து இவ்வளவு வக்கரமா இல்ல இவ்வளவு சீப்பா பேசுற ஒரு கண்டென்ட்டை அதை பேசி பெருசாக்கிடுமோன்ற ஒரு ஃபியர் ஃபேக்டர்ல இருக்கிறதா சொல்றாங்க. பட் இதை நம்புற அளவுக்கு இல்லை. ஏன்னா இந்த ஷோ பார்க்காத அசிங்கம் இல்லை. அதனால இது ஒன்றும் இதை எடுத்து வான் தான் பண்ண போறாங்க அப்படின்னா இதை அட்ரஸ் பண்ணியே வான் பண்ணலாம். இதை சார் சரவணன் சார், உங்களுக்கு சாரி டு இன்டரப்ட், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரவணன் சார் ஏதோ ஒரு சின்ன பஸ்ல ஏதோ ஒரு விஷயத்த சொன்னதுக்காக அவர் அப்படியே கன்வென்ஷன் ரூம்ல இருந்து கூட்டு போயிட்டாங்கல்ல அப்போ ஒரு சீசன்ல. அப்போ ஏதோ சம்திங், நான் சரி அப்பெல்லாம் 24x7 கூட இருந்துதான்னு தெரியல. அப்ப அப்படியே லைட்டா போயிட்டாரு. அந்த போன சீசன்ல தப்பா பேசுனதுங்களுக்கு வந்து பெரிய இஷ்யூ ஆக்கப்பட்டது. இவ்வளவு மோசமா பேசிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து ஒரு கன்ஃபெஷன், நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அவனை மட்டும் கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு அவன் பேசுறதெல்லாம் போட்டு காமிச்சு அட்லீஸ்ட் இது மாதிரி இனிமே நாங்க பாக்குறோம், இனிமே பார்க்க கூடாதுன்னு சொல்லலான்னா
அவன் டேக் இட் கிராண்டடா எடுத்துட்டு திரும்பியும் பேசிட்டு இருக்கிறத விடுறது வந்து இன்னைக்கு ப்ரொமோ 2 பார்த்தவன இது ரொம்ப கேவலமான. இப்ப ப்ரொமோ 2 எடுத்து நீங்க போய் பாத்தீங்கன்னா இதுக்கும் நம்ம எல்லாம் இவ்வளவு கொதிச்சிட்டு இருக்கிறதுக்கும் அந்த ப்ரோக்ராமுக்கும் சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒண்ணு லவ் எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்டுன்னு இருக்காங்க சார். பிரசிடென்ட் வைஸ் பிரின்சிபலுக்கும் பிரின்சிபலுக்கும் உட்கார்ந்துட்டு. மேம் இது வந்து 2 விதமா எடுத்துக்கோங்க. அதாவது என்னன்னா இவ்வளோ பெரிய ஒரு தவறான விஷயம் வைரல் ஆயிடக்கூடாதுன்றது தான் அது 1 hour கண்டென்ட்ல வரவே மாட்டேங்குது. லைவ்ல பாக்குற நீங்க இதனால் விஷால் வந்தா விஷால் எலிமினேட் பண்ணி வெளில அனுப்புங்க. இது ஏன் ஹோஸ்ட் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை இன்டெரக்டா சொல்ல ட்ரை பண்றாங்களோ. ஏன்னா ஹோஸ்ட் அட்ரஸ் பண்ணிட்டாருன்னு வைங்க, அதுக்கு அடுத்த வாரம் இந்த இந்த பர்சன் எலிமினேட் ஆகிற ஒரு சூழ்நிலை வந்து டியூ டு இதுதான் உமன் இதுதான் வச்சுக்கோங்களேன். அங்க இருக்கிற கைஸ் விளையாடுறதுக்கே பயம் வந்துடும். எதெல்லாம் இவங்க சும்மாவே விளையாட மாட்டேங்கிறாங்க. ஐயோ ஜெண்டர் பேஸ்டு லெவல்ல இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம வெளில போவோம்னா எது ஒன்றும் பார்த்து பேசணுன்ற பயம் வந்து அவங்க இப்பவே ஒன்றும் பண்றது இல்லை. அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. 100% அவங்களுக்கு அந்த தாட் தான் வரும். அவங்க இப்ப நான் இருந்தேன்னா எனக்கு அதுதான் வரும்ன்றது என்னுடைய தாட். ஸோ நம்மளோட பிரச்சனை என்னன்னா இந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணாம வேணாம்னு நினைச்சா அவங்க எடிட்ல லைவ்ல கூட தூக்கலாம். அவங்க அப்படிலாம் நிறைய விஷயம் தூக்குறாங்க. அதை தூக்கலாம். அவங்க தூக்காம வைக்கிறது என்னன்னா உங்களால முடிஞ்சா இந்த பையன் இதுல வந்தானா அவனை நீங்க அதுல தூக்கிடுங்க அப்படின்றாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ மிஸ்டர். தேங்க்யூ சார். ஆக்சுவலி ரவி சார் என்னன்னா இது வந்து 1 hour ஷோ மட்டுமே. மோஸ்ட்லி நம்ம வந்து இப்ப லைவ் பாக்குறோம். மோஸ்ட்லி வந்து நான் அந்த லைவ்ல பாக்குறப்ப 53 அதாவது 70 வரைக்கும் போகுது லைவ் வந்து பாக்குறது சில பேர். ஸோ அப்படி பாக்குறப்ப மோஸ்ட்லி 1 hour பீப்புள் பாக்குறவங்களுக்கு எக்ஸப்ட் பிஆர் அண்டு பெய்ட் பாட்ஸ் எல்லாம் அந்த ஓட்டெல்லாம் எக்ஸெப்ஷன் பண்ணா அந்த 1 hour பாக்குறவங்களுக்கு என்ன டெலிகாஸ்ட் பண்றாங்களோ அதுதான் பீப்புள் மைண்ட் செட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை வச்சுதான் இப்ப விஷாலையும் காப்பாத்திட்டு இருக்காங்க. இந்த விஷால் நாமினேட் ஆன வீக்ஸா இருக்கட்டும். ஏன்னா விஷாலை பத்தி தப்பா பேசியிருந்தா கண்டிப்பா அங்கேயே முடிஞ்சிருக்கும். விஷாலுக்கு பீப்புள்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், தேங்க்யூ. அந்த ஒன் மோர் திங் வந்து என்னன்னா இப்ப ஆனந்தி அண்டு சௌந்தர்யா, ஏன்னா இந்த வீக்ல உங்க பெர்ஃபார்மன்ஸ் சுத்தமா சரியில்லை. சாச்சனா கூட அந்த ஸ்கூல் டாஸ்க்ல வந்து ஓகேவா இருந்துச்சு. சில டாஸ்க்கு வந்து இனிஷியேட்டிவ் பண்ணாங்க, ஓகே, அது கூட அக்செப்டபுளா இருந்துச்சு. பட் அந்த ஆனந்தி சௌந்தர்யாவோட லாஸ்ட் ஆனந்தியாவது 6 weeks வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தவங்க இந்த வீக் ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன். அண்ட் சௌந்தர்யா போன வீக் தான் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு ஒரு கேப்டன்சி டாஸ்க்கு போயிட்டு வந்தவங்க. கரெக்டா சார்? ஸோ அப்படி இருந்தவங்க இந்த வீக் எதுவுமே பண்ணல. அவங்களே வந்து நேற்று நைட்ல வந்து சொல்றாங்க, என்ன பாத்தியா எப்படி வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்ட்டு ஜெஃப்ரிட்ட போய் பேசுறாங்க. அது உனக்கே தெரிய வேண்டாமா அம்மா, நீ பண்ணுன்னு கொடுத்தாங்க, இப்ப நீ பண்ணல. இப்போ உன ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா ஒரு 2 பேரோ யாரோ சொல்லியிருந்தாங்க சார். ஐ திங்க் தர்ஷிகா அண்ட் ஒன் மோர் பர்சன் ஆனந்தின்னு நினைக்கிறேன். ஸோ இவங்கெல்லாம் சொல்றப்ப இதெல்லாம் அவங்க மைண்டுக்கு எடுத்துக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. அண்ட் ஆனந்தியோட பெர்ஃபார்மன்ஸ் சுத்தமா லாஸ்ட். இல்ல ஆக்சுவலா பிரதர் ஆனந்தி வந்து ஓரளவுக்கு அந்த திருட்டு வேலையை வந்து கொஞ்சம் பிரமாதமா பண்ண மாதிரி தான் தெரிஞ்சுது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்ற அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். ஆக்சுவலா என்னன்னா இந்த பங்களிப்பு வந்து இப்போ வந்து ஓவர் ஷேடோடா வந்து இந்த வாரத்துல வந்து சௌந்தர்யா, தர்ஷிகா, ஒரு மாதிரி பவித்ரா, நிஷிதான்னு எல்லா இடத்துலையுமே வந்து கொஞ்சம் டிவைட் ஆச்சு ஆக்சுவலா. அதனால ஆனந்தி இது வந்து கொஞ்சம் வந்து எப்படி சொல்றது, இந்த ஆள்மாறாட்டம் டாஸ்க்ல ஆனந்தி தெரிஞ்ச அந்த யூனிக்னஸ் இதுல வரல ஆக்சுவலா. வேறஸ் அவங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி அதை விட ஒரு டல் கேட்டகரி ஆஃப் பர்சனை தெரியுறாங்கன்றதை விட அங்க டிசைரபிளி அட்வான்டேஜ் யாரை சொன்னா அட்டாக் பெருசா இருக்காதுன்னு வர்ஷினி இருக்கிற வரைக்கும் அவங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஆனந்தி மேல டைவர்ட் ஆகாது. இந்த பக்கம் ஆனந்தியும் எடுத்துக்கோங்க, அந்த பக்கம் ரஞ்சித்தையும் எடுத்துக்கோங்க, அவங்க 2 பேரையும் தொடவே மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான இடத்துல கரெக்டா கேபிட்டலைஸ் பண்ணிப்பாங்க அவங்க. இல்ல சார், அதை நான் எப்படி பாக்குறேன்னா இப்ப பாய்ஸ் டீம் நான் எக்ஸாம்பிளுக்கு வச்சு நான் சொல்றேன். லாஸ்ட் வீக் வந்து முத்துக்குமரன் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ன்ற இடத்துல வந்து அருணையும் சொல்லியிருக்க மாட்டார், விஷாலையும் சொல்லாம ஜெஃப்ரியை சொல்லியிருப்பாரு. ஆனா உண்மையுமே அவரு அந்த வாரம் நல்லா பண்ணாரு. பட் ஆனா அந்த வீக்லயே அவருக்கு வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ன்ற டேக குத்துனாங்க முத்துக்குமரனுக்கு. எனக்கு அது அக்செப்டபிளா இல்லை. பட் இந்த தடவை பாத்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லிட்டு இவருக்கு யாருக்கு
விஷாலுக்கு கொடுத்துட்டாரு. அவரு ஃபர்ஸ்ட் அவரு தான் வந்து சொன்னது. அவர் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவரை வந்து தீபக் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல சொன்னாங்க முத்துக்குமரனை. பட் ஆக்சுவலி அது மட்டும்தான் உண்மையா இருந்துச்சு. ரீசனா தீபக் கொடுத்தது இந்த வாரத்துல இவங்க கேம் பிளேவே எப்படி இருக்குன்னா ஒரு ஃபேவரட்டிசம் நோக்கி பாய்ஸ்க்கு போற மாதிரி கேர்ள்ஸ்லயும் இந்த ஆனந்தியோட சௌந்தர்யா கேம் பிளே டவுன் பண்ற மாதிரியும் இருக்குது, அப் பண்ற மாதிரி இருக்குது. அதை வச்சுதான் நான் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டேன். பாய்ஸ் வந்து நீங்க சொன்னது அப்ரப்டா, கேர்ள்ஸ் வந்து இன்னும் என் பார்வையில அந்த யூனிட்டி பாயிண்ட் இல்லை. இப்போ பாய்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க டிசைட் பண்ற அடுத்த வார கேப்டனுக்கு யாரா இருக்கணும்னு நினைக்கிற அந்த சர்க்கிளை வாரம் பிளேவா வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு 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 சீப்பான கேம் தான். ஆனா அவங்களுக்குள்ள அதுல ஒரு கைண்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் போல் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட். இதை வந்து யார் கிராக் பண்ணியிருந்திருக்கணும்னா பின்னாடி வந்த 3 பேர் வந்து பின்னாடி வந்த 3 பேரும் உள்ள இருக்கிற பீப்புளும் சேர்ந்து கிராக் பண்ணாதான் அதை கிராக் பண்ணியிருந்திருக்க முடியும். ஆக்சுவலா அந்த கிராக்கிங் நடக்கவே இல்லை. அது காலங்காலமா போற மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கு. கேர்ள்ஸ் இது எப்படின்னா ஒன்னு டியூவா இருக்காங்க, இல்ல சிங்கிளா இருக்காங்க, இல்ல 3ஆ இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒன்னா இல்ல. அதனால இது வந்து எப்படின்னா எல்லாருக்கும் காமனான எனிமியை விட எல்லாருக்கும் அவங்கவுங்க ஓன் அஃபண்ட் பண்ணுன்ற மாதிரி அஃபண்ட் பண்ணிக்கிறாங்க கேர்ள்ஸ் சைட்ல. ஓகே சார், என்னோட லாஸ்ட் கொஸ்டின் மட்டும் சார். இது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து டாஸ்க்கை நம்ம வந்து கன்சிடர் பண்ணி ஓட் வரது இல்லை. வீட்டுக்குள்ள எப்படி நடந்துக்கிறாங்க பொறுத்து தான் வருது. பட் ஸ்டில் எனக்கு அந்த ஒரு கொஸ்டின் ஏன் வருதுன்னா, கேர்ள்ஸ் வந்து டாஸ்க் விளையாடுறப்ப தோத்துட்டாலோ இல்ல வந்து பாய்ஸோட வெற்றியை வந்து அவங்களால ஏத்துக்க முடியாமலோ என்னன்னு தெரியல, அவங்க சொல்றாங்க பாய்ஸ் வந்து இதெல்லாம் பண்றாங்க, இதெல்லாம் பண்றதுனாலதான் நம்ம தோத்துறோம் அப்படின்ற வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா விட்டுறாங்க. பட் மெஜாரிட்டி இடத்துல கேர்ள்ஸ் பண்ணிருக்காங்கன்னு தான் நான் சொல்றேன். பாய்ஸ் வந்து மைனாரிட்டியான இடத்துல சின்ன சின்ன இடத்துல சொல்லியிருக்காங்க. பட் ஆனா அந்த அளவுக்கு அது வந்து தெரிஞ்சுக்கல. பட் அந்த கேர்ள்ஸோட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அந்த லூஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு விடுற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம், ஏன்னா ரியாவும் விட்டுருப்பாங்க அண்ட் மெனி மெம்பர்ஸ் ரியாலாம் வந்த உடனே விடுறாங்க, அதெல்லாம் எனக்கு புரியல. சரி, ஒரு கேம் ஜெயிக்கிற வரைக்கும் பீக்ல இருக்கிற வரைக்கும் எஃபர்ட்ன்ற மாதிரி இருக்கும். ஒரு சார்ந்த மக்கள் லக்குன்ற மாதிரி இருக்கும். ஒரு சார்ந்த மக்களுக்கு ஃப்ளொக்கு, அது அந்த லக்கு ஃப்ளொக்குலாம் சொல்றது. ஆனா ஒரு கேமை ஜெயிக்க முடியல, தோத்துட்டாங்க, அதை வந்து ஆப்போசிஷன்ல காம்படிட்டிவ் ஃபைட்டுன்னு இல்லாம அதுக்கு ஒரு காரணம் தேடுற எந்த பிளேயருமே எஃபர்ட்ஃபுல் பிளேயர் கிடையாது. அந்த கேம் மேல போட்ட எஃபர்ட்டை போட்டு கஷ்டப்பட்டு ஆடி தோக்குற ஒரு பிளேயர் இந்த மாதிரி விமர்சனங்கள் வைக்கவே மாட்டாங்க. இந்த கேம்ல அடுத்தவங்களோட வெற்றியை வந்து சரிவர டைஜஸ்ட் பண்ண முடியாதவங்க தான் இந்த மாதிரி ஒரு காரணங்களை தேடிட்டு இருப்பாங்க. 8 பேரும் இந்த மாதிரி பேச முடியாது. அதுல நமக்கே தெரியும் இந்த மாதிரியான காரணங்கள் அங்க ஒரு 2-3 பிளேயர் எடுத்து வைக்க தான் செய்வாங்கன்னு. அது ரொம்ப பெருசா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுற மாதிரி தெரியும். ஆனா எண்ட் ஆஃப் த டே அடுத்த கேம் ஜெயிக்கும் போது இந்த பேட்டர்ன் மாறும். நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரயன் இந்த தடவை வந்து விமன்ஸ் டீம்ல வந்து விளையாண்டு கொடுக்குற முக்கால்வாசி கேம்ல அவரோட இன்புட் அந்த கேம் ஜெயிக்கிறதுக்கு பல இடத்துல சப்போர்ட்டிவா இருந்தது. அவரு சின்சியரா இருந்தாரு. அது மட்டும் இல்ல, இந்த ஹோல் சீசன்ல கேர்ள்ஸ் சைடுக்கு போன பாய்ஸ் கேமை விளையாண்டு ஜெயிச்சு கொடுக்கறதுல பெரும் ஆர்வம், ரொம்ப சின்சியரா தான் காமிச்சிருக்காங்க. ஆனாலும் கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு மைண்டை ஒரு பக்கம் முத்துக்குமரன் அடிக்கிறான், ஒரு பக்கம் தீபக் அடிக்கிறாங்க, ஒரு பக்கம் இந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஃப்ரேம் என்ன செட் பண்றாங்கன்னா, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பீப்புள், நீங்க ரொம்ப வீக்கான பீப்புள், உங்களால எங்களை அடிக்க முடியாதுன்னு அந்த மைண்ட் செட்டை கிரியேட் பண்றது அவங்கள இந்த மாதிரி எல்லாம் பேச வைக்குது. ஆக்சுவலா அவங்களே அவங்க பல இடத்துல வந்து எங்க கிட்ட வீக்கான ஜோன் தான் இருக்கு, உங்ககிட்ட தான் கிச்சன் இருக்கு, உங்ககிட்ட தான் ஸ்டோர் ரூம் இருக்கு, எங்க கிட்ட பவரே கம்மியா இருக்கு, அதனால நீங்க தான் அப்பர் ஹேண்ட்ல இருக்கீங்கன்ற மாதிரியும், நீங்க கொடுக்குற டாஸ்கை செஞ்சு தான் நாங்களே வாழ்றோன்ற மாதிரின்ற இம்பாக்ட் எல்லாம் இவங்க அப்படி ஒரு இம்பாக்ட் தாட்ல இருந்து மாறிட்டாங்கன்னா மட்டும்தான் கேம் ஈக்குவலா இருக்கு, எங்க கிட்டயும் அப்பர் ஹேண்ட்ல தான் இருக்கு, எங்க சைட்லயும் எக்ஸ்ட்ரா பவர்லாம் நிறைய இருக்குன்னு இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் டியூன் ஆகி சேஞ்ச் ஆனா மட்டும்தான் இந்த கேம் வந்து சரிவர ஈக்குவலா போகுதுன்ற ஒரு ஃபீல் வரும். இல்லைன்னா எல்லாருக்குமே எப்படின்னா, நம்ம இந்த கோட்டை தாண்டி போறதே ஒரு பனிஷ்மெண்ட் வாங்கி போற மாதிரி ஒரு ஃபீல்ல இருக்கு, இந்த கோட்டை தாண்டி போறது அப்படின்றது தன் ஒர்க்கை செய்யற டாஸ்க்கு தானே தவிர கோட்டை தாண்டி உங்களை இங்க வர வைக்கிறத ஒரு டாஸ்க்குன்னு ஏதாவது பொண்ணுங்க உட்காந்து யோசிக்குதுங்களா? இவனை இன்னைக்கு எப்படியாவது இந்த பக்கம் வர வச்சு செஞ்சு விட்டுறணும் அப்படின்னு யோசிச்சு ஆடினாதான் அது கேம். இல்லையா? சரி, ரிவர்ஸ்ல யோசிப்போம். இவன் இப்ப சௌந்தர்யா, நான் வந்து சொன்னது சௌந்தர்யா பண்ண மாதிரி பண்ண சொல்ல, ஆனா சௌந்தர்யா பண்ண மாதிரி கேம் இப்ப நான் தாண்டிட்டேன். என்னன்ற, நீ சொல்றத நான் செய்ய மாட்டேன், நான் ஏன் செய்ய மாட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த ஒரு வேலை பண்ண, அதனால நான் அதை செய்ய மாட்டேன்.
எனக்கு நீ செஞ்சது நியாயமா படல அப்படின்னு சொல்லி அதை சுவாரஸ்யமா விவாதத்துக்கு கொண்டு வந்து அங்க ஒண்ணு விவாதம் பண்ண பயப்படுறாங்க, இல்ல இங்க பிளான் பண்ணி உள்ள மடக்க பயப்படுறாங்க. இப்படி இவங்களோட தாட்டை வந்து ஒரு மாதிரி ஒரு டாஸ்க் ஆரம்பிக்கிட்டோம் அதுல காமிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க, அதுக்கு ரெசிப்ரோகேட் பண்ணலாம், ஆன்டிசிபேட் பண்ணலாம், இப்படியான விஷயமே போயிட்டு இருக்கே தவிர இவங்களா ஒண்ணு யோசிக்கணும், யோசிச்சு இவங்களை எதையாவது ட்ராப்ல செட் பண்ணணும். அது மாதிரி செட் பண்ணாதான் கேம் சுவாரஸ்யத்துக்குள்ள போகும். ஓகே, தேங்க்யூ சார். Yeah. சார்